நீ 10 வீடு பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசினா நான் 10 வீடு படி அளக்கிறவன். நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்து விடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்தில் விடுவேன் என்று சொன்னேன். நம்மால 50 லாரி இருக்கு, 10 ஏக்கரா இருக்குது, நல்ல சட்டை போட மாட்டான். பிச்சைக்காரன் ரோட்ல டி ஷர்ட் 2 ரூபாய்க்குமே 500 ரூபாய்க்கு ஒரு பல்சர் வண்டி பைனான்ஸ்ல வாங்கிட்டு வந்து ஸ்டல்லுன்னு வந்து நிற்பான். ஹாய் படிஸ், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு ஆல்ரெடி இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த கட்சியை யார் பிரிக்கிறா, யார் கூட கூட்டணி, யார் கேண்டிடேட்ஸ் இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் டிஎம்கே கூட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டையும் கொடுக்குறாங்க, நீங்கள் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சூரியமூர்த்தி அப்படின்றவரை வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த சூரியமூர்த்தி அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பச்சையான ஜாதி வெறியான பேச்சை இவர் பேசியிருக்காரு. ஒரு ஆணவ கொலையை ஆதரிக்கிற மாதிரியான விஷயங்களை இவர் பேசியிருக்காரு. சமூக நீதி கட்சின்னு சொல்லப்படுற டிஎம்கேல இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து சீட்டு தரலாமா? அவங்க கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் இதை அவங்க அலோவ் பண்ணலாமா? அவங்க கூட்டணி கட்சி தானே, அவங்க இதை கண்டிக்க கூடாதா, அவருக்கு சீட்டு தரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்காங்க. நான் அதுல அப்படி என்னப்பா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் உண்மையிலேயே அவர் குமரி இருக்காரு. ஸோ எல்லாருமே அவர் ஜாதி வெறின்னு சொல்றாங்க, ஆணவ கொலையை பத்திலாம் பேசுறாருன்னு சொல்றாங்க. அவருடைய நியாயத்தை பத்தி யாருமே பேச. ஸோ நான் இந்த வீடியோவில் சூரியமூர்த்தி அவர்களுடைய நியாயம் என்ன, அவர் எதற்காக அப்படி பேசினார் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீ 10 வீடு பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசினா, ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் பேசும்போது எனக்குமே கோபமா இருந்துச்சு. அப்புறமே தான் அவர் நியாயம் பத்தி அவர் பேசியிருப்பார். அவருடைய நியாயம் என்றதை அவர் வந்து பேசியிருப்பார். நீங்க அதை கேளுங்களேன். இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன். கவர்னர் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30ல இருந்து 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்ல தோல்ல கை போட்டு பாத்துக்கிட்டு இருப்போமா? புரியுதா? பாருங்க, பாவம் எவ்வளவு பாவம் மனுஷன். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30ல இருந்து 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்ல தோல்ல கை போட்டு பாத்துக்கிட்டு இருப்போமா? உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலங்க, சாதாரண விஷயம். எவ்வளவு மனக்குமுறல இருந்தா அவர் பேசியிருப்பார். அவருடைய சமுதாயத்துல எந்த பொண்ணு அவரை பார்க்கல. அதுவும் 10-15 பேர் 40 வயசு கல்யாணம் ஆகாம இருக்காங்க அவங்களுடைய சமுதாயத்துல. எவ்வளவு மனசுக்குள்ள அவருக்கு ரணம் இருந்திருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் இப்படி பண்றாரு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க? அது எனக்கு புரியல. இன்னும் அடுத்து அவர் இன்னும் எவ்வளவு உருக்கமா பேசுவார் பாருங்க. விவசாயம் நாசமா போச்சு, பவர் லூம் வச்சோம், செங்கல் சூளை வச்சா, கல்குவாரி வச்சோம், லாரி வச்சா, கோழி பண்ண வச்சோம், காலேஜ் கட்டினா எல்லாம் சம்பாதிச்சோம். பின்னாடி பார்த்தா பையனுக்கு பொண்ணு இல்ல, கேரளா நோக்கி போக வேண்டிய அவலமான நிலை. காரணம் என்ன? கலாச்சார சீரழிவு. பின்னாடி பார்த்தா பையனுக்கு பொண்ணு இல்ல, கேரளா நோக்கி போக வேண்டிய அவலமான நிலை. கேரளா போறாங்க, பொண்ணு கிடைக்கலங்க. இந்த சொந்த சமுதாயத்துல பொண்ணு கிடைக்கல. இவருக்கு மட்டும் கிடையாது, இது இந்த சமுதாயம் மட்டும் நினைச்சுக்காதீங்க. தன்னை ஆண்ட பரம்பரையாக நினைக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனையும், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல் ஆண்ட பரம்பரைஸ் இதான். பொண்ணு கிடைக்கல, சமுதாய பொண்ணுகளை மதிக்க மாட்டுது, யாரும் எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா என்னை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு எதுவுமே அவனை பாக்குறாங்க, வைத்தறிச்சல். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ரெக்வஸ்டாகவே வைக்கிறேன். இந்த சமுதாய பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த சோகால் ஆண்டேஸ்ல இருக்க எல்லா சமுதாய பெண்களுக்குமே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்கு இப்படி வேற ஒரு சமுதாய பெண்ணை கல்யாணம் பண்ணி எவ்வளவு கவலைப்படுறாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு வைத்தறிச்சப்படுறாங்க, எவ்வளவு மனக்குமுறல இருக்காங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேன், பொண்ணு எவ்வளவு மனக்குமுறல இருக்காங்க. ஸோ இதான் அவங்களுடைய பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்டாகவே வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி தொலைங்க. அவனுங்க பாவம் இன்னும் கொஞ்சம் நல்லா பைத்தியமா தெரிஞ்சிருவானுங்க போல. என்னடா நினைச்சுக்கிறீங்க? பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. அபார்ட் ஃப்ரம் ஜோக், இவங்க எந்த அளவுக்கு இன்செக்யூரா இருக்காங்க அப்படின்றத இப்ப பாப்போம். எதையுமே கேட்கறது இல்ல. ஒரு 23 வயசு ஆயிருச்சு, 2 சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு 2 வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டி இல்லாம 6 மாசத்துல யாரும் கூட்டிட்டு ஓடிடுவான். அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? அதே மாதிரி நம்மளுடைய பெண்களா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, மத்தவன் கூட்டிட்டு போறானே, ஏன்னா மாப்பிள்ளை எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, எங்க மாப்பிள்ளை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். காரணம் ஒரு நம்ம சமுதாயம் எவ்வளவு இன்செக்யூரிட்டி. ஐயோ படிக்க வச்சா ஓடி போயிடுவா, ஐயோ வேலைக்கு போனா ஓடி போயிடுவா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்செக்யூரிட்டியில தான் இந்த சோகால்டு ஆண்டேஸ் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை விட இதுல இருந்து இன்னும் நம்ம ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த சாதியம் அப்படின்ற கான்செப்டே
ஆம்பளைங்களுடைய காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உருவான ஒரு விஷயம் தான். ஐயோ நம்ம அந்த பொண்ணு நம்மள விட்டு ஓடி போயிட போறா, நம்மள மதிக்காம போயிட போறா அப்படின்றதுனால அது ஒரு கலாச்சாரம் ஜாதியம் அப்படின்னு கிரியேட் பண்ணி எப்படி வீட்டுக்குள்ளேயே உங்களை வச்சுக்க முடியும், எப்படி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிக்குள்ளேயே வச்சுக்க முடியும், நம்ம குரூப்புக்குள்ளேயே வச்சுக்க முடியுன்றதுக்காக இவங்களுடைய காம்ப்ளெக்ஸ்னால கிரியேட் ஆனது அந்த ஜாதின்றது இவருடைய பேச்சில இருந்து இவருடைய பதற்றத்துல இருந்து ரொம்பவே தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம், இதுதான்டா இந்த முருகேசனுடைய தீர்ப்பு. ஆனா இதுல என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இந்த கலாச்சார சாதி அப்படின்றத ரொம்பவே காப்பாத்துறது முழுக்க முழுக்க அதை இப்ப வரைக்குமே அரணா தூக்கி பிடிச்சி காப்பாத்திட்டு இருக்குது பெண்களா இருக்கிறாங்க. வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஒரு பொண்ணா இருந்து சாதாரணமா நடக்கிறதுக்கும் ஜாதி பெருமையை பத்தி பேசுறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் அண்ட் கம்பேக் டு தட் சமூக நீதி கட்சி திமுக மேல பல பேருக்கு பல விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போ வரைக்குமே வேற வழியே இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தால ஏன்னா பெரியாரிய கொள்கையை ஓரளவாச்சு பேசுற ஒரு கட்சின்னா அது மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால வேற வழி இல்லாம சில பேர் உங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இல்லைங்க அது ஒன்றும் எங்க கட்சி கிடையாது, அது வந்து கூட்டணி கட்சி தான் அப்படி இப்படி நீங்க மழுப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சாதிய மனோநோய் கொண்ட ஒரு பர்சனை ஒரு எம்பி கேண்டிடேட்டா நிப்பாட்டினீங்க அப்படின்னா இதை நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அடையாளம் டோட்டலா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிரும். ஏன்னா பாஜக உள்ள வந்துன்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துறோம், இதுதானே பாஜகவும் பண்ண போகுது, அப்புறம் அது உள்ள வந்து பண்ணா என்ன நீங்க பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நான் ஜூலியஸ் சீசர் ஆக்ட் பண்ணுவேன், நீ ப்ரூட்டஸா ரொம்ப ரியல் ஆக்ட் பண்ணுவேன். அத நாடகம் நினைச்சேன், அது தப்பு, அது ஒத்திகை, இதுதான் நாடகம். யூ டூ ப்ரூட்டஸ். ஸோ அந்த கட்சி கண்டிப்பா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கேவலமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நிப்பாட கூடாதுன்றத ஒரு ரெக்வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு கோவம் எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பா அந்த கட்சி இதை கன்சிடர் பண்ணியே ஆகணும். அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களும் இதுக்கும் முட்டு கொடுக்காம கண்டிப்பா தீவிரமா இந்த விஷயத்தை அவங்க எதிர்த்தே ஆகணும், வேற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. இறுதியாக நம்ம எப்பவுமே சொல்றதா நம்ம நேஷனல் பாலிட்டிக்ஸ் நோக்கம் அப்படின்றது ஜாதி மதங்களை கடந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாம எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளுடைய படிஸ். ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணலாம். பை படிஸ்.